பண்ணை வேலைகள்ல மிராசுகளுக்கு அடிமையா சாதிய கொடுமைகளுக்கு ஆளாகிறதுக்கு வெள்ளைக்கார துரைங்க கிட்ட ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழலாம்னு போன இந்த பட்டியலின மக்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது கேஜிஎஃப் சுரங்க வேலைங்கிறது ஒரு நரக வாழ்க்கைன்னு. இதுக்கு காரணம் கேஜிஎஃப் சுரங்க வேலையில இருந்த ஆபத்துகளும் இயற்கைக்கும் மனிதனுக்குமான போராட்டத்துல மனித உயிர்கள் செத்து மடிஞ்சதுதான். ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல எந்த ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளும் இல்லாத நிலைமையில மூச்சடைச்சு பாறை தலைக்கு மேல விழுந்து நிலத்தடி நீரால உருவாகிற திடீர் வெள்ளத்துல மூழ்கி பாறைகளுக்கு வைக்கிற வெடியால அடிபட்டுன்னு மக்கள் கொத்து கொத்தா சாகிற நிலைமை நரகத்தை விடவும் கொடியதா இருந்திருக்கு. இந்த வேதனைகளை தாங்கிக்க முடியாம இரவோடு இரவா கேஜிஎஃப் விட்டு ஓட நினைச்ச மக்களை தேடி புடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் அந்த நரக வாழ்க்கைக்குள்ள தள்ளுற சூழல் நிகழ்ந்திருக்கு. இந்த வகையில தான் கேஜிஎஃப்ல நவீன அடிமை முறை பழக்கத்துல இருந்திருக்கு. 1880கள்ல இருந்து 1930 வரைக்கும் அங்க வேலை செஞ்ச தொழிலாளிகளை பத்தின எந்த ஒரு ரெக்கார்டும் கூட மெயின்டைன் பண்ணாம தான் இருந்திருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். கீழே போனா பணம், மேல வந்தா பணம், இதுதான் அந்த காலகட்டத்துல கேஜிஎஃப் தொழிலாளர்கள் மத்தியில வலம் வந்த டயலாக்.